தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலும் வீடு கட்டுறவங்க வீடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை பற்றி தேடிட்டே இருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான பொருள் தான், வீட்டுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஜன்னல். ஜன்னலை பற்றி நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கலாம். அதில் இப்போ பெரும்பாலும் மர ஜன்னல், யூபிவிசி, இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டு, எதை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல சில குழப்பங்கள் இருக்கலாம். அந்த குழப்பத்துக்கு தீர்வு காண்றதுக்காக தான் நம்ம முருகேசன் சார் அவர்களை பார்க்க வந்திருக்கிறோம். வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா சார்? நல்லா இருக்கிறேங்க சார். முருகேசன் சார் ஆக்சுவலாக என்னுடைய குருநாதர். நான் சிவில் பற்றி முழுசாக கற்றுக் கொடுத்தது, எனக்கு ஒவ்வொன்றுமே சொல்லிக் கொடுத்தது முருகேசன் சார் தான் சொல்லிக் கொடுத்தாரு. இப்போ அவர் யூபிவிசி அந்த வேர்ல்டில் அவர் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறாரு. அதில் ப்ரொஃபைல் மேனுஃபேக்சரிங், யூபிவிசி தனியாக ப்ரொஃபைலே இப்போ நிறைய பிராண்டட் இருக்கும். அது மாதிரி தனியாக அவர் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பிராண்டை இப்போ நம்ம ஃபியூச்சரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூபிவிசி விண்டோவை பற்றி நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்டில் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். யூபிவிசி விண்டோ அண்ட் நார்மல் விண்டோ, ரெண்டு விண்டோ இருக்குது, மர விண்டோ இருக்குது. யூபிவிசி மரத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், எதனால மக்கள் நீங்கள் யூபிவிசி பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்க? இல்லை, இப்போ மர விண்டோவை பொறுத்த வரைக்கும்னா, மர விண்டோ செய்யணும்னா ஒரு மரத்தை அழித்து அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்தால் தான் ஒரு விண்டோ செய்ய முடியும். நமக்கு இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு மரத்தில் இருக்கிற மரத்தை பூரா வெட்டி கொண்டு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மாற்று ஏற்பாடாக பண்ணலாம் அப்படிங்கிற இதில் தான் ஃபாரினில் எல்லாமே யூபிவிசி, அலுமினியம், இந்த மாதிரி வேறு வேறு டெக்னிக்கலாக வேறு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒன்று வந்தது தான் இந்த யூபிவிசி விண்டோஸு. இப்போ இந்த யூபிவிசியில் பண்ணையில் உனக்கு வுட்டோட தேவையில்லை. வுட்டு சிங்கேஜ் ஆகுது, கிராக் ஆகுது, ரொம்ப நாள் ஆகையில் நமக்கு இந்த கரையான் அரிக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஆனால் யூபிவிசி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. சரிங்களா? ஒன்ஸ் மாட்டினீங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் ஒரு 20 இயர்ஸுக்கெல்லாம் அது ப்ரொஃபைல் மேனுஃபேக்சர்ஸே 20 இயர்ஸுக்கு கேரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ ப்ரொஃபைலுக்கு 20 இயர்ஸ் கேரண்டி இருக்கிறனால ஹார்ட்வேர்ஸ்க்கெல்லாம் மீறினா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அதுக்கு கேரண்டி இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 20 to 25 இயர்ஸுக்கு யூபிவிசி ப்ராப்ளம் இல்லை. ஸோ வுட்டுக்கு கம்பேர் பண்ணல காஸ்ட்டும் கம்மி, ரொம்ப கம்மி. ஓகே. அதுனா ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எப்படின்னா யூசேஜ் ஃப்ரெண்ட்லி. அப்படின்னா சிவில் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் வுட்டை முதல்லையே எடுத்து வச்சு அதையே சீசனிங் பண்ணி அப்புறம் வெயிட் பண்ணி இழைச்சி கார்பெண்டரை கூப்பிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பண்ணுவோம். ஆனால் இது அப்படி இல்லை. இது இன்கேஸ் இப்போ எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கு பின்னாடி பிளாஸ்டிங் எல்லாம் முடித்து பட்டிக்கிட்டு எல்லாம் முடித்ததுக்கு பின்னாடி ஃபைனலாக ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும்போது சார் விண்டோ போடலாங்க அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு மெஷர்மெண்ட் எடுத்து 2 நாள் அந்த விண்டோ செஞ்சு மாட்டிடலாம். ஓகே. ஸோ அதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். இப்போ இதில் இருக்க பயன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரத்தை கம்பேர் பண்ணும்போது யூபிவிசியில் நமக்கு சேவ் ஆகக்கூடியது ஃபஸ்ட்டு மணி. ஏன்னா எல்லாருமே நீங்கள் பட்ஜெட்டில் வீடு கட்டணும் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. ஸோ மரத்தை கம்பேர் பண்ணும்போது யூபிவிசி உங்களுக்கு ரொம்பவும் காஸ்ட் கம்மி. இது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 380 to ஒரு 450 செலவாகுதுன்னா, உட்டன் அதுவும் நல்ல மரத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3000 வரைக்கும் அது 3000 எபோவ். அது பாலிஷ்லாம் போச்சுன்னா அதுக்கு எபோவ் தான் ஆகும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் இதில் குறைவு. ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா டைம் டியூரேஷன். ஒரு ஜன்னலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை இழைச்சி போட்டு செய்கிற டைம் டியூரேஷனை விட யூபிவிசி மாற்றுறதுக்கான டைமும் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது 2 நாளில் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி எங்கள் ஒர்க்கு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி சார் சொல்கிறாங்க. டைம் டியூரேஷன். மூணாவது எக்கோ ஃப்ரெண்ட்லி. நம்ம எல்லா மரத்தையும் வெட்டி அழிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ இதில் போட்டோம்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதோட அட்வான்டேஜ் சொல்கிறாரு. இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குங்க சார்? டிஸ்அட்வான்டேஜ் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. இதில் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. என்னன்னா நீங்கள் ஹைரைஸ் பில்டிங் போகையில் மட்டும்தான் இதில் ப்ராப்ளம்ஸ் வரும். உங்களுக்கு ஏரோட ஃபோர்ஸுக்கு விண்டோவில் கிளாஸ் நிற்குமா, இதெல்லாம் ஒரு 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 30 floor 40 floorனு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது வேணால் யோசனை பண்ணலாம். இங்கே நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு இதுக்கெல்லாம் நம்மளோட ஃப்ளோர் லெவலுக்கு ஒன்றும் பிரச்சனை. அதாவது நம்ம ஒரு 30 மாடி 40 மாடி கட்டும்போது ஏரோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், விண்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு அக்சசபிளாக இருக்காது. ஆனால் இப்போ நம்ம கட்டக்கூடிய ஃப்ளோர் லெவலுக்கு ஒரு 5 மாடி, இப்போ ஒரு 10 மாடி 20 மாடி வரைக்குமே நமக்கு யூபிவிசி விண்டோ தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்க மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
இதோட மேனுஃபேக்சரிங் பார்த்துலாங்களா சார்? பார்த்தாங்க இல்லை, இதுதான் இந்த ப்ரொஃபைலாக வருது. இந்த ப்ரொஃபைலை வாங்கி இந்த ப்ரொஃபைலை வந்து இது கட்டிங் மிஷினில் கட்டிங் பண்ணுறோம். எவ்வளோ நடத்து இந்த மாதிரி ப்ரொஃபைலை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி வெல்டிங் அடிச்சுக்கணும். ஜன்னல் செய்யுங்க. ஒரு ஜன்னல், ஒரு விண்டோ ஒன்று ரெடி பண்ணுங்க பார்க்கலாம். இதே காட்டு, இந்திய விண்டோ ரெடி ஆகிடுச்சு. வெல்டிங் இப்போ ஓப்பன் விண்டோலாம் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஓப்பன் விண்டோவில் வந்து டபுள் ஷட்டர் வருது, ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா? டபுள் ஷட்டர் சென்டரில் ஒரு முள்ளியன் வரும். இப்போ முள்ளியன் வரையில் அந்த முள்ளியன் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து ஒரு வீ கட்டிங் இருக்குது. அது வீ கட்டிங் போட்டு அது முள்ளியனை ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது பேசிக்காக கட்டிங் தான். கட்டிங் தான். வீ கட்டிங் எல்லா கட்டிங்கும் கட்டிங் ஒன்று, வெல்டிங் ஒன்று. கட்டிங் தனி. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சடனாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் டைமில் வந்து ஒரு விண்டோ வந்து கட் பண்ணி வெல்ட் அடித்து நமக்கு ஒரு விண்டோ ரெடி ஆச்சு. இதில் அதுக்கடுத்து ஃபிட்டிங்ஸ் போகிறப்ப ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் அதில் ஒர்க் இருக்குது. ஸோ சார், இப்போ வந்து மக்கள் வந்து நமக்கு விண்டோ எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்து வந்து பார்க்க வர்றாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? இப்போ நார்மலாக வெளியே எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃபராக வந்து ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்து, ரேட் வெளியே கொடுக்குறத விட கொஞ்சம் கம்மி ரேட்டில் ஏதாவது பண்ணி கொடுத்து கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் பண்ணுறதில்லை, என்ன டைம் கேட்குறாங்களோ அந்த டயத்துக்கு பண்ணி கொடுத்து மேக்ஸிமம் வந்து அதிகபட்சம் ஒரு 7 days இல்லை 1 day 2 days கொடுக்கறனாலும் ரொம்ப ஒரு குறைந்தபட்சம் அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு நாள் 2 நாளில் கொடுக்க முடியும். ஒரு நாள் 2 நாள்லையும் திருப்பி கொடுத்துட்றோம். விண்டோ செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். ஃபிட்டிங் டீம் தனியாக இருக்குது. அந்த ஃபிட்டிங் டீம் அவங்க போய்க்குவாங்க. அவங்க போய் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது செஞ்சதுக்கு பின்னாடியுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அதில் உடனடியாக பண்ணி கொடுத்துறோம். ஒரு சிலர் என்ன உடனடியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அதிகபட்சம் ஒரு 1 day வந்து அது சர்வீஸ் வேலை போய் அது பண்ணிட்டு வர சொல்லி. ஏன்னா அந்த டீம் தனி டீம் அது. அதனால் வெளியே இருக்கிற டீம்கிறனால அது தனியாக பண்ணி. எவ்வளோ சரௌண்டிங்கில் பண்ணுறீங்க சார்? சரௌண்டிங்னா கிட்டத்தட்ட திருப்பூர்லேருந்து ஒரு 100 kilometer சரௌண்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சார் சொன்ன 4 முக்கியமான அஷூரன்ஸ் நோட் பண்ணிங்கன்னா, சொன்ன டைமுக்கு டெலிவரி, உங்களுக்கு மற்றவங்க கொடுக்குறத விட கம்மியான ப்ரைஸு, 3வது சர்வீஸ். உங்களுக்கு எப்போ எந்த ப்ராப்ளம்னாலும் உடனே வந்து சர்வீஸ். அது வந்து திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர், இந்த திருப்பூர்லேருந்து ஒரு 100 kilometer சரௌண்டிங்கில் இருக்கவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிரீன்வுட் கார்பரேஷன் முருகேசன் சார், அவரோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக அவருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் ஒரு இன்ஜினியர். ஸோ ஒரு இன்ஜினியர் வந்து யூபிவிசி விண்டோவில் பண்ணும்போது அது எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்களே ஐடியா பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அவருக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறோம். கிரீன்வுட் கார்பரேஷன். உங்கள் வீட்டுக்கு யூபிவிசி விண்டோ போடுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஒன் டைம் வந்து நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி ஒரு பெஸ்ட்டு கோட் வாங்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.